வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். பீகாரை தொடர்ந்து தமிழகத்தில் நடக்கப் போகும் SIR. உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்த தேர்தல் ஆணையம். பீகாரில் ஏற்பட்ட குளறுபடிகள் தமிழகத்தில் தலை தூக்குமா? திமுகவின் எதிர்ப்பும் பிஜேபியின் எதிர்பார்ப்பும் என்ன? பீகார் தேர்தலின் எதிரொலி தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகின்றனர் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். 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 அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் அரசியல் விமர்சகர் முனைவர் திரு சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் பிஜேபியிலிருந்து சுமதி மேகவர்ணம். வணக்கம் மேம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸிலிருந்து திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முரளி சார், உங்களிடமிருந்து தான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் பீகாரில் நடந்தப்பவே பல கட்சிகள் மத்திய அரசை எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தனர், இது வேண்டாம் என்று. அதற்காக அனைவரும் சேர்ந்து பாராளுமன்றத்தின் முன்னே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள், கரகோஷம் எழுப்பினார்கள். இது நடக்கக்கூடாது என்று தெரிவித்தனர். ஆனால் ஒரு வழியாக அது நடந்து முடிந்துவிட்டது. இப்பொழுது தேர்தல் ஆணையம் தமிழகத்திலும் இது நடக்கப் போகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, எதற்காக இது வேண்டாம் என்கிறீர்கள் என்பதற்காக அவர்கள் வைக்கின்ற ஒரு காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அவர்களுடைய பெயர்களை நீக்க வேண்டும், நகரமயமாதல் ஒரு காரணம், புலம்பெயர்ந்தோர் ஒரு காரணம், அதை தாண்டி சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் காரணம் என்று பல காரணங்கள் அடுக்கப்பட்டு அதன் காரணமாக நிச்சயமாக ஸ்பெஷல் இன்டென்சிவ் அது அந்த ரிவிஷன் நடைபெற்றே தீரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்களை அவர்கள் முன்வைத்தும் திமுக எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கின்ற உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் எந்த உரிமையை வேண்டுமானாலும் இழக்கலாம். பேச்சுரிமையை இழக்கலாம், எழுத்துரிமையை இழக்கலாம். இத்தனை உரிமைகளை இழந்து விட்டாலும் கூட அவனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய உரிமை என்னவென்று கேட்டால் வாக்குரிமை. அந்த வாக்குரிமை ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் இழந்த உரிமைகளெல்லாம் பெற முடியும். ஆனால் பிஜேபி இப்பொழுது இந்த வாக்குரிமையை இப்பொழுது பறித்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிஜேபியினுடைய நோக்கம், பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைக்கிற பொழுது அவர்கள் பேச்சு முடிக்கப்பட்ட ஒரு நிலைதான். என்ன நிலை என்று கேட்டால், எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டு வைத்திருக்கிறார் என்று கேட்டால், பிஜேபி ஒரு பெரிய வலிமையான கட்சி கிடையாது தமிழ்நாட்டில். இந்தியாவை வேண்டுமானால் பிஜேபி ஆளலாமே தவிர, தமிழ்நாட்டை பொறுத்தளவு பிஜேபியினுடைய நிலைமை என்னவென்று கேட்டால், நோட்டோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அது யாரோடு போட்டியிடும் என்றால், நோட்டோவுக்கும் பிஜேபிக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி. ஆனால் அப்படிப்பட்ட பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டு போய் சேர்ந்த பிறகு எல்லாரும் விழித்தார்கள். என்னடா பிஜேபியோடு கூட்டு சேர்கிறார், கூட்டு சேர்ந்தது மட்டுமல்ல, வெளியே நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம் என்று சொல்கிறார். ஆட்சியை பிடிப்பது என்பது மட்டுமல்ல, பிஜேபியோடு நான் கூட்டு சேர்ந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உறக்கமே போய்விட்டது என்று பேசுகிறாரே. அப்படி என்ன படம் இருக்கிறது பிஜேபியிடம்? அவரோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று எல்லோரும் கேட்ட பொழுது, எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். என்ன உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள் என்றால், ஒன்றும் கவலைப்படாதே, நாட்டு மக்களே நமக்கு ஓட்டு போடாவிட்டாலும் நாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை நான் உருவாக்கி தருகிறேன் என்று கேட்ட பொழுது, எப்படி உருவாக்கி தருவீர்கள் என்றால், ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு இருக்கிற பிஜேபிக்கு இருக்கிற பெரிய ஆயுதம் தேர்தல் ஆணையம் என்ற ஆயுதம் இருக்கிறது, வருமான வரித்துறை என்ற ஆயுதம் இருக்கிறது. அதே போல பார்த்தீர்களானால் இந்த ஆயுதங்கள் அமலாக்கத்துறை என்ற ஆயுதம் இருக்கிறது. இந்த ஆயுதத்தை எல்லாம் பயன்படுத்தி நாம் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்ததன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் SIR இப்பொழுது வந்திருக்கிறது. நான் கேட்கிறேன், SIR-ஐ வைத்து, SIR-இன் மூலம் இந்த நாட்டில் என்னத்தை நீங்கள் சாதித்தீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், SIR என்றால் என்னவென்று கேட்டால், அந்நிய நாட்டில் இருந்து வருகிறவர்கள் தமிழ்நாடு இந்தியாவினுடைய வாக்காளர்களாக வந்துவிடக்கூடாது, அதனால்தான் நாங்கள் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்கிறார். நான் நெறியாளர் மூலமாக கேட்கிறேன்,
நாட்டினுடைய தேர்தல் ஆணையராக இருக்கிற ஞானேஷ்குமார் அவர்களிடம் பத்திரிகை நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்றால், இதோ பீகாரிலே நீங்கள் எஸ்ஐஆரை கொண்டு வந்தீர்களே, எஸ்ஐஆர் கொண்டு வந்ததின் நோக்கம் என்னவென்று கேட்டால், வெளிநாட்டவர்கள் வாக்காளராக இருக்கக்கூடாது என்று சொன்னீர்களே, நீங்கள் இப்பொழுது எஸ்ஐஆரின் மூலம் வாக்காளர்கள் நீக்கிறீர்களே, எத்தனை வெளிநாட்டவர்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று நிருபர்கள் கேட்டார்கள். அப்பொழுது தலைமை தேர்தல் ஆணையர் பதில் சொன்னாரா என்று கேட்டால் பதில் சொல்லவில்லை. வேறு இறுதி பட்டியலை வெளியிடுகிறார்கள். இறுதி பட்டியலை வெளியிட்ட பொழுது புலம்பெயர்ந்தவர்களை சொல்லுகிறார்கள், இறந்தவர்களை சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் பீகாரிலே எஸ்ஐஆர் நடத்தியதிலே பாகிஸ்தானத்தை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் இருந்தார்கள், அமெரிக்காவை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் இருந்தார்கள், வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் இருந்தார்கள், நேபாளத்தை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் இருந்தார்கள் என்று ஒரு கணக்கு சொன்னார்களா என்றால் கணக்கு சொல்லவில்லை. அப்போது அவர்கள் நோக்கம் என்னவென்று கேட்டால், பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற சிறுபான்மையினர், பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற பழங்குடியினர், பிஜேபிக்கு எதிராக இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களை எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்று அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஒன்று நான் சொல்லுகிறேன், இது பீகாரில் அவர்கள் வெற்றி பெறுவார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் அவர்களுடைய எண்ணம் வெற்றி பெறாது. ஏன் வெற்றி பெறாது என்று கேட்டால், பிஜேபியினுடைய மாற்று சிந்தனை உள்ள இயக்கம் தான், மதவாதத்திற்கு மாற்று சிந்தனை உள்ள மக்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்கள். எஸ்ஐஆரை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை மோடி சார் வந்தாலும் சரி, அல்லது அமித்ஷா சார் வந்தாலும் சரி, அவர்களுடைய சூழ்ச்சிகள் வளையலை நாங்கள் அறுத்தெறிந்து தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் ஆட்சி விடத்தில் அமர்வதிலே எந்த வகையான மாற்றம் கிடையாது. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சுமதி மேம், நீங்க சொல்லுங்க. அதாவது 2026 அந்த தேர்தலையொட்டி தான் பல கட்டங்களாக பல வியூகங்கள் நடைபெற்று வருகிறது. இதில் இப்போ முக்கியமா இந்த எஸ்ஐஆர் இங்கே எதற்காக? தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு வலிமையான கட்சியே இல்லை, இன்னும் வளரவே இல்லை. அதனால அதை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனால் அடிப்படை உரிமைகளை மக்களிடமிருந்து பறிப்பதில் பிஜேபி அரசு மிகவும் தெளிவாக இருக்கிறது என்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய பதில்? பொதுவாக திமுகவுக்கு வந்து எஸ்ஐஆர் அப்படின்னாலே பயம், சார்னாலே பயம். இப்போ தான் சொன்னார் மோடி சார், அமித்ஷா சார்னு. இப்போ தான் ஒரு இது அளவு கொஞ்சம் முடிஞ்சிச்சு, யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி திமுகவே புரட்டி போடுச்சு. இப்போ அடுத்து இந்த சார் வந்திருக்கு. எஸ்ஐஆர் எதற்காக அப்படின்றத தெளிவுபட சொல்லியிருக்கோம். இன்னொன்று, இந்த 1952 முதல் எலெக்ஷன் நடந்ததுலேருந்து இது வரைக்கும் 16 முறை வந்து எஸ்ஐஆர் வந்து நடந்திருக்கு. இதுதான் முதல் முறை நடக்கிற மாதிரி. எதற்காக இப்படி கூக்குரல் இடுறாங்கன்றது தெரியல. காங்கிரஸோட ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட 12 முறை வந்து எஸ்ஐஆர் நடந்திருக்கு. பிஜேபியில் 4 முறை தான் நடந்திருக்கு. இப்போ 2002, 2003 காலகட்டங்களில் கூட எஸ்ஐஆர் நடந்திருக்கு காங்கிரஸோட ஆட்சி காலத்தில். அப்பெல்லாம் ஏன் காங்கிரஸ் செஞ்சால் அது கரெக்டு, அதே பிஜேபி அரசு செஞ்சால் அது தப்பா? ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னியா அப்படின்றதே எங்களுக்கு புரியல. இன்னொன்று, பாஜகவோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்குறீங்க. பாஜகவோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, எங்களோட ஆட்சியோட நலத்திட்டங்கள் அனைத்தும் எங்களோட பாரத தேச மக்கள் பயன்பெறணும். அந்நிய தேசத்துலேருந்து இங்கே வந்து இப்போ புலம்பெயர்ந்து வரவங்களுக்கோ இல்லை வந்து இல்லீகலாக மைக்ரெண்ட் ஆகி வரவங்களுக்கோ எங்கள் மக்களோட வரிப்பணத்தை வச்சு செலவு செய்கிறதுக்கோ நீங்கள் ஓட்டு வந்து திருட்டு நடத்தி ஓட் சோரின்னு சொல்கிறாங்க. ஓட் சோரி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி புலம்பெயர்த்து வந்து வர்றவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து நலத்திட்டங்கள் கொடுப்போம், உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்போம்லாம் நீங்கள் வந்து நார்த்தில் எப்படி வந்து நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்கீங்கன்றத வந்து எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. சரிங்க மேம், கரெக்ட் தான். அதாவது நீங்கள் சொல்கிறது எங்களோட மக்களுக்கு மட்டும்தான் எங்களோட நலத்திட்டங்கள் போய் சேரணும், அதற்காகத்தான் வந்து நாங்கள் சரியான நபர் யாரு, சரியான எங்களுடைய இந்திய குடிமக்கள் யாருன்னு சொல்லணுன்றீங்க. ஆனால் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் ஏன் இன்னுமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த எஸ்ஐஆருக்கு இவ்வளோ கூக்குரல் போடுறாங்களே அப்படின்னு இவ்வளோ வேகமாக குரல் எழுப்புற நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மட்டும் ஏன் மௌனம் சாதிக்கிறீங்க? கணக்கெடுப்புக்கு நிறைய இனிஷியேஷன் நடந்துச்சு. நடுவில் கோவிட் வந்ததுனால அது வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. அது தனி இது. நாங்கள் இது என்ன கேட்குறோம்னா, இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது வந்து இந்த இந்திய தேசத்தை யார் ஆளணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான உரிமை அவங்க கையில் இருக்கு. ஐயா சொன்னார் இல்லையா, பேச்சுரிமை பாதிக்கலாம், எழுத்துரிமை பாதிக்கலாம், ஆனால் வாக்குரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னு. அதை இவங்க பேசுறதா நமக்கு வந்து காமெடியா இருக்குது. நீங்க காலையில ஓட்டு போடுறதுக்கு வந்து 2 மணிக்கு மேலே போனீங்கன்னா உங்க ஓட்டை வேற யாராவது போட்டுட்டு போயிடுவாங்க. எங்க பாஜகவோட போன எலெக்ஷன்ல ஒரு மூத்த தலைவரோட ஓட்டையே வேற யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்க தான் வந்து ஓட்டுரிமையை பற்றி பேசுவாங்க. நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இந்திய குடிமக்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த குடிமக்களோட உரிமை பாதுகாக்கப்படணும்னா இது திருத்தம் நடக்கணும் தானே. எங்க 2003க்கு அப்புறம் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு?
அதை வந்து திருத்தம் நடத்தணுமா இல்லையா? இது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு வந்து அந்த உரிமை கொடுத்துருக்காங்க சரி, இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்தை எக்ஸாம்பிளா கொடுத்து பேசுறீங்க. ஆனா பிஜேபியோட தேர்தல் அந்த மேனிஃபெஸ்டோலயே 2024 மேனிஃபெஸ்டோலயே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னதை இன்னும் கிடப்பிலேயே போட்டிருக்கிறதோ மௌனம் சாதிக்கிறதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தள்ளி வைக்கிறதுல மட்டும் என்ன நியாயம் இருக்கு? இல்ல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க இப்போ இந்த நம்ம ஓட்டர்ஸ் இது திரும்பலையா வாக்காளர் திருத்த பட்டியல்னு வந்தாலே ஏன் இவங்க இப்படி கதறாங்க அப்படின்றத எங்களுக்கு ஒண்ணும் புரியல. சரிங்க. வாக்காளர் திருத்தல் பட்டியல் வந்தா என்னங்க ஆக போகுது? உங்களுக்கு அதுல வந்து ஆவணம் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்றாங்கல்ல இத்தனை பேரை நீக்குனாங்கன்னா அங்க 1 மாச காலம் வந்து ஒரு டிராஃப்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 1 மாச காலம் வந்து உங்களுக்கு பீரியட் கொடுத்துட்றாங்க. சப்போஸ் நீங்க இங்க ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து பூத் ஏஜென்ட் இருக்காங்க. நீங்க அவங்கள வச்சு உண்மையாலுமே இவங்க சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஆதாரம் இல்லாத பொய்கள். இந்த வந்து சிறுபான்மையினரை நீக்குறாங்க, பட்டியலின மக்களை நீக்குறாங்க, பிஜேபிக்கு எதிராக இருக்கவங்களை நீக்குறாங்கன்னா அப்ப எந்த ஆதாரத்துல பீகார்ல 1.5 லட்சம் பேரை நீக்குனீங்க? ஆமா, அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, 2003 வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 11 வகையான ஆவணங்கள் உங்ககிட்ட கேக்குறாங்க. அந்த 11 வகையில ஏதாவது ஒரு ஆவணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா கூட உங்களை வந்து அதுல பேர் சேர்த்துருவாங்க. நீங்க அது எதையுமே கொடுக்கல. இவங்க என்ன சொல்றாங்க, 62 லட்சம் பேர் எண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல 22 லட்சம் பேர் வந்து இறந்து போனவங்களை நீங்க என்ன செய்வீங்க? அடுத்தது 7 லட்சம் பேர் வந்து டபுள் என்ட்ரி. அடுத்தது 35 லட்சம் பேர் வந்து நிரந்தரமா வேற இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அதுல ஒரு 1.2 லட்சம் பேர் மட்டும்தான் பேர் இது பண்ணல. அதையும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களை எங்களால ரீச் பண்ண முடியல, 1 மாச கால அவகாசம் கொடுத்துருக்கோம், டிராஃப்ட் உங்களுக்கு வெளியிட்டு இருக்கோம், உங்க பேரை ஏதாவது சேர்க்கணுமோ நீக்கணுமோ இல்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கோ அட்ரஸ் மாத்தணும்னா நீங்க எங்களை வந்து அணுகலாம் அப்படின்ற தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அதை விட்டுட்டு நீங்க காங்கிரஸ்ல என்ன பண்றீங்க? எதுக்கு 200 பேரை கூட்டிட்டு போயிட்டு அங்க கமிஷன் வாசல்ல உட்காந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை விட்டுட்டு உங்க பிஎல்ஏ விட்டு நீங்க ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்ல வேண்டியதானே? இத்தனை பேர்லாம் விட்டு போயிருக்குங்க, இவங்களெல்லாம் சேருங்க அப்படின்னு சொல்லி நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து, அப்படி அவங்க சேர்க்கலன்னா அப்புறம் நீங்க வந்து உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும். சரிங்க மேம். நந்தகுமார் சார் எவ்வளோ அழகான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ரிப்போர்ட் எடுத்து என்ன பண்ணால் காங்கிரஸோட அந்த வாக்காளர்கள்லாம் சரியாக அந்த பட்டியலில் இடம்பெறுவாங்கன்னு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணுற பிஜேபியை எதிர்த்து இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதும் கூக்குரல் இடுறதும் கோஷம் போடுறதும் முறையா என்ன? அனைவருக்கும் வணக்கம். பிஜேபியை சார்ந்த இல்ல இறந்தவர்களோட தேநீர் வேற சாப்பிடுறீங்க, அதெல்லாம் முறையா நீங்க? அதாவது பிஜேபியை சார்ந்த சகோதரி வந்து ரொம்ப வேகமா கடகடன்னு பேசிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் என்னன்னா, இவங்க வந்து 2002 2003 எஸ்ஐஆர் நடந்தது, அதுக்கப்புறம் நடத்தலை, 22 வருஷமா நடத்தலை, நாங்கள் இப்போ நடத்துகிறோம், அது தப்பான்னு கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொரு எஸ்ஆர் நடத்தும் போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன இந்த திட்டங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இன்றைக்கி ஆஸ் ஆன் டேட் யார் யார் அங்கே இருக்கிறாங்க, அதில் இறந்தவர்கள் யார், புலம்பெயர்ந்தவர்கள் யார், குடிபெயர்ந்தவர்கள் யார், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி வேற யாராவது இல்லீகலாக வந்திருக்காங்களா, அது இதெல்லாம் கணக்கு போட்டு இதுக்காக நடத்துவாங்க. அது எப்போ நடத்துவாங்க அப்படின்னா, ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகிறது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுவாங்க. அது வந்து இருக்கிற அவ்வளோ பேருக்கும், அதாவது வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிற அவ்வளோ எலக்ட்ரேட்டுக்கும் வர வச்சு அவங்கள புது ஃபோட்டோ எடுத்து அவங்க எல்லாருமே ஒரு புதுசாக எபிக் கார்டு கொடுப்பாங்க. இதுதான் வந்து முறையாக நாங்கள் வந்து 12 வருஷமாக நாங்கள் அப்படி தான் பண்ணியிருக்கோம், 12 முறையும். ஆனால் அதுக்கப்புறம் 2003 பண்ணும்போது முதல் முறை நம்ம எபிக் கார்டுன்னு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இப்போ திடீர்னு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி எலெக்ஷனை வந்து ஓட்டு திருடுறதுக்காக ஃபேஸ் பை சைஸ் 7 ஃபேஸாக நடத்துகிறாங்களோ, அதே மாதிரி இவங்களோட குளறுபடிகள் நீங்கள் தலைப்பிலே போட்டுறீங்க. பீகாரில் நடந்த குளறுபடிகள் தமிழ்நாடு நடக்குமான்னு போட்டிருக்கீங்க. இல்ல நடக்குமான்றது உங்களோட கேள்வி, அந்த குளறுபடிகளை தான் இப்போ இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டா அவங்களுக்கு எதெல்லாம் வந்து ஆதாயமா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரிலாம் அதை வடிவமைச்சு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் இந்த எஸ்ஐஆரோடது. இப்போ இதில் வந்து ஞானேஷ்குமார் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையானவர், அதுவும் வந்து அரசியலமைப்பு சட்டம் மேலே வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை உள்ளவர். ஆர்டிகல் 326 படி வந்து கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் நடத்தணும், அது வந்து அத்தியாவசியமானது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, 20 வருஷமாக அந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 20 வருஷமா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்க என்ன பண்ணிருக்கணும், 24 முன்னாடியே நீங்க பண்ணிருக்கணும். 20 வருஷமா என்ன பண்ணிருந்தீங்க, 10 வருஷமா உட்காந்துருக்கீங்க, என்ன பண்ணிருந்தீங்க? அவ்வளோ 20 வருஷமா நீங்க வந்து யோசிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா இப்போ நீங்க 24 முன்னாடி இதை பண்ணிருக்கணும். சரி 24 பண்ணல விட்டுட்டீங்க. அடுத்தது கம்ப்ளைண்ட் பெருசா தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட் எங்க வந்தது? ஹரியானா தேர்தலில் பயங்கரமான குளறுபடி, ஏமாத்தி ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்டுக்கா போயிடுச்சு கேஸ். அங்க ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் எல்லா ஆவணத்தையும் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டாங்க.
அப்போ உடனே சட்டத்தை மாத்துறீங்க. அதாவது வந்து இந்த தேர்தல் இந்த சட்டத்தை வந்து 93(2) கீழே A2 வந்து மாற்றி எந்த இதுவும் கொடுக்க வேணாம் நீங்கள் அப்படின்னு ஒரு சட்டத்தை மாத்துறீங்க. சரி, அது ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையரும் உதவி ஆணையர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு இன்னொரு சட்டத்தை புதுசாக கொண்டு வரீங்க. ஏன் இப்போ நீங்க உண்மையிலே நாட்டு மேல அக்கறை இருந்து நாட்டு மக்களோட ஜனநாயக உரிமை மேல அக்கறை இருந்தா இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருப்பாரு? எப்ப ஹரியானால ஒரு பெரிய வந்திருக்கு, அதுவும் வந்து ஒரு மமூத் பிரச்சார்னு ஒரு வழக்கறிஞர் கேஸ் போட்டிருக்காரு. எந்த கட்சியோட இல்லை, ஒரு தனி மனிதன் போட்டிருக்காரு, பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. அவருக்கு உயர்நீதிமன்றம் எல்லாத்தையும் கொடுன்ட்டாங்க. நீங்க கொடுக்க மாட்டேன்னு அதுக்கு ஒரு புது சட்டம் போடுறீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? இப்போ இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இதை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க? அடுத்ததாக இப்போ அடுத்த ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே சொல்லிட்டோம், நீங்கள் என்ன பண்ணிருக்கணும்? அப்போ ஹரியானாவில் ஒரு பொதுநல வழக்கு போட்டிருக்கு. நீங்கள் வந்து இப்போ எஸ்ஐஆர் பண்ணுறதை ஸ்பெஷல் ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு உண்டான மொத்த ஆதாரமாக கிடைச்சிருக்கோம். அங்கே என்ன குளறுபடி பண்ணீங்க, எப்படி ஓட்டை திருநீங்க, எப்படி ஜெயிச்சிங்க, சரி அங்கே விட்டுங்க. ஹரியானா முடிஞ்சு போச்சு. மகாராஷ்டிராவில் 96 லட்சம் பேர், அதாவது கடைசி 5 வருஷத்துல எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க? 30 லட்சம் பேர். அடுத்த 5 மாசத்துல 41 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நீங்க எடுத்தீங்களா? இந்த கம்ப்ளைண்ட் எடுக்கல. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ பெங்களூர்ல அந்த கணக்கு இதுல வந்து சொல்றார், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்றார், இந்த மாதிரி வந்து ஒரே தொகுதியில 1 லட்சம் வாக்குகள், ஒருத்தர் வீட்டிலே இல்லை, அவன் ஓட்டு போட்டிருக்கான். ஒரே வீட்டில் வந்து 80 பேர் இருக்கானுங்க, அவனு ஓட்டு போட்டிருக்கானுங்க. இந்த மாதிரி வந்து திருட்டுதானவன் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்களா? எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க. ஆனால் 20 வருஷமா கம்ப்ளைண்ட் வந்தா அதை பேஸ் பண்ணி ஒரு எஸ்ஆர் கொண்டு வந்துட்டாரா? அப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னா, அதாவது நீங்கள் அந்த நெருக்கடியான பஸ் இருப்பதில்ல, பஸ்ஸில் ரஷ்ஷாக போவாங்க. அதே மாதிரி தேர்தல் திருவிழாலாம் பார்த்தீங்கன்னா இந்த திருடத்துக்கு வருவானுங்க, பிக் பாக்கெட்லாம் வருவானுங்க. அவங்கள தனியாக வரமாட்டானுங்க, ஒரு 3-4 பேராக பஸ்ஸில் ஏறுவாங்க, ஆனால் தனித்தனியாக நிற்பாங்க. அதே மாதிரி கோயில் திருவிழா வருவாங்க, 10 பேர் தனித்தனியாக நிற்பாங்க. அதில் வந்து திருடுறான் பாருங்க, அவன் அடிச்சுட்டுனா போனால் பக்கத்தில் கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். பக்கத்துல கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். திருடன் சொல்லிட்டு இந்த பொருளை கை வச்சிருக்கான் பாரு, அவன மக்களா சேர்ந்து திருடன் கத்தினே ஓடுவான். அப்ப ஜனங்க என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு திருடான்னு சொல்லி அவனு போவாங்க. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனரு இப்ப அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் கமிஷனரு கூட சேர்ந்து கூட்டு கலவாணித்தனம் பண்ணி ஓட்டெல்லாம் திருடி ஜெயிக்க வச்சுட்டு இப்ப வந்து நல்லமா நடிச்சு திருடன் கத்துறாரு. இவர் போய் பிடிக்க போறாராம். இப்ப சகோதரர் சொன்னாரு, நீங்க என்ன சொன்னீங்க? அங்க பங்களாதேஷ் வந்தவங்க, பாகிஸ்தான் வந்த லிஸ்ட கொடுங்க. எவ்வளவு கேக்குறேன், லிஸ்ட கொடுங்க. அதே நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஓகே, சிவசங்கர் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது ஆதாயம் அதுக்காக வேண்டிதான் ஆதாரங்களை எல்லாம் கேட்கிறது பிஜேபி அரசு. அதுவும் இப்பொழுது இதை கேட்க வேண்டிய அவசியமோ இல்லை எஸ்ஐஆர் கடைபிடிக்க வேண்டிய அவசியமோ என்ன வந்தது? எதற்காக? முதல்ல இந்த டிஎம்கே காங்கிரஸ் அவங்களோட பயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றது, ஓட்டர் இவிஎம் மிஷினை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம தோக்க போறோம் அப்படின்னா அவங்க ஒரு கண்டுபிடிச்சு அடுத்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த எஸ்ஐஆர்ல பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னா தோக்க போறது தெரிஞ்சு போச்சு. அதை எப்படி கண்டுபிடிக்கல முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. நம்ம தோத்துட்டா நம்ம என்ன செஞ்சிடலாம், அதுக்கான ஐடென்டிபிகேஷன் தான் இது. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நீங்க 12 முறை காங்கிரஸ், 4 முறை பிஜேபி. சொல்ல வர அப்படின்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு அமைப்பு. நீங்க வந்து பிஜேபியோ காங்கிரஸோ அது வந்து நீங்க எந்த ஒரு கட்சி சாராத, அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நாங்க இருக்கப்போ 12 தடவை பண்ணணும், பிஜேபி வந்தப்ப 4, அது அந்த கேட்டா தப்புன்னு தான் சொல்லுவேன். இல்ல ஜென்ரலா சொல்றேன், அது வந்து தேர்தல் ஆணையம் தனிப்பட்ட அமைப்பு. நீங்க வந்து அவங்களுக்குன்னு புரோட்டோகால்ஸ் இருக்குது. எப்போ ஒரு எலெக்ஷனை நடத்துறதுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியது அவங்கதான். அதை நம்ம குறை சொல்றது வந்து தப்பு. இப்ப நீங்க ஓபன் டு ஆல், இப்ப நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பூத்ல வந்து 10 பேர் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க அதை அப்பீல் பண்றதுக்கான டைம் பீரியட் கொடுக்குறாங்க. நீங்க அந்த அப்பீல் பண்ணும்போது அந்த கட்சிக்காரங்க நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க அந்த இடத்துல அந்த இவிஎம் மிஷினுக்கு இதே பிரச்சனை தான். இவிஎம் மிஷின் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க, யாருமே போய் சொல்ல மாட்டாங்க. எல்லாமே டிவியில பேசுவாங்க, ரோட்ல பேசுவாங்க, எல்லா இடங்கள்லயும் பேசுவாங்க. ஆனால் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க வந்து எங்கிட்ட சப்மிட் பண்ணுங்க, ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க, ஓபன் டால் கொடுத்து யாருமே வர மாட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னா மக்கள் இடத்துல வந்து ஒரு பொய்யை பிறப்படாது. இவிஎம் மிஷினுக்கு இவங்க எப்படி பண்ணுனாங்களோ அதே மாதிரி இப்ப அவங்க கையில் எடுத்துக்கிறது எஸ்ஐஆர். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா 2021 டி நகர் தேர்தலில் வந்து இல்ல சொல்லுங்க செய்யுங்க எங்களுக்கு ஆதாரத்தை காமிங்க அப்படின்றீங்க.
பீகார் தேர்தல் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளா 200 பேரை வச்சு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே அது. சப்மிட் பண்ணணும்னு சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன் மேடம், நான் வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ணணும். நீங்க எல்லா இதையும் நீங்க சப்மிட் பண்ணிட்டு அவங்க வந்து ரெடி டு ரிவ்யூ, அதை அவங்க வெரிஃபை பண்ண தயாரா இருக்கிறாங்க. நீங்க அங்க கொண்டு போய் சப்மிட் பண்ணாம நீங்க இந்த பிரச்சனை இருக்கு நீங்களாவே ஒரு வீடியோ எடுத்து நீங்களாவே ஒரு இமேஜஸ் கொண்டு வந்து நீங்க அது கிரியேட் பண்ணாம மக்கள் இடத்துல நீங்க கொண்டு போறது கரெக்ட் தான். ஆனால் அதை செய்ய வேண்டியது அமைப்பு யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். அவங்க கிட்ட தான் நீங்க கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க அங்க கொண்டு போய் நீங்க இந்த இவிஎம் மிஷினுக்கு என்ன பண்ணீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க இங்க யூஸ் பண்றீங்க. பயம் பாத்தீங்கன்னா உங்க 2 கட்சிகளுக்கு இப்பவுமே இருக்கு. இன்னொன்னு திமுக அண்ணன் சொன்னாங்க இத மாதிரி என்ன சொல் நோட்டா கீழே நாங்க 1999 திமுக வந்து 2 சீட்டு தான் ஜெயிச்சது. நீங்க அதுக்கு கீழே தான் வரப்போறீங்க இந்த தடவையும். சரி, இப்ப சொன்னீங்க அதாவது தோற்று போய் விடுமோன்ற பயத்துல தான் சொல்றாங்கன்னு. எந்த தேர்தல் யாரை வச்சு சொல்றீங்க? ராஜ்யத்தை ஆளும் இடத்தில் திமுக எங்களுக்குலாம் எந்த பயமும் கிடையாது. பார்க்கலாம், தேர்தல் சந்திப்போம், களத்துல சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். சந்திக்க தான் போறோம். எந்த அளவுக்கு நீங்க பாதிக்கப்படுறீங்களோ 2 சீட்டோட கிடைக்கல. இப்ப இவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்களே நீங்க, எவ்வளவு ஓட்டு நீங்க வந்து திருடி எடுத்து வந்திருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? அப்போ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்றீங்களே, அப்ப எவ்வளவு ஓட்டோட திருடி எடுத்து வந்திருக்கீங்க சொல்லுங்க. அவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க. இல்ல நீங்க அவ்வளவு கான்பிடண்டா பேசுறீங்க. அப்ப ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜி செட்டப் பண்ணிட்டீங்களா? இல்ல ஏற்கனவே நீங்க வந்து ஓசோட ஓட் பேங்கோட வந்துட்டீங்களா இங்க? சார் சிவசங்கர் சார் ஒரே நிமிஷம் சார், சிவசங்கர் சார் ஒரே நிமிஷம் குறுக்கிடுவதற்கு மணிக்கும் இல்ல, தேர்தல் பயம், அதனால தான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் கலப்புறாங்க அப்படின்னீங்க. ஆனா முரளி சார் பேசும்பொழுது தமிழகத்துல இன்னும் பிஜேபி என்னன்னே தெரியல, அவங்கள பார்த்து நாங்க ஏன் பயப்படணும், ஆல்ரெடி டிசைட் பண்ண ஒரு விஷயம்னா திமுக மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருச்சு, இந்த பொய் பிரச்சாரம்லாம் எடுபடாதுன்னாரு. நீங்க எந்த தேர்தலை எந்த கட்சியை மையமாக வச்சு சொன்னீங்க பயப்படுறாங்கன்னு? நான் என்ன சொல்றேன் மேடம், நீங்க காலையில பேப்பர் எடுத்த பிஜேபி அலையன்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமா, இவங்க கூட சேர்ந்துருவாங்களா, எங்கேயாவது அலையன்ஸ்ல எங்கேயாவது ஒரு நிமிஷம் சார், முரளி சார் ஒரு நிமிஷம் அவர் முடிச்சிருக்கமே. எங்க பார்த்தாலுமே டெய்லி பிஜேபி மேல ஏதாவது ஒரு குறை வந்துடாத, அந்த அலையன்ஸ்ல ஏதாவது வந்துடாதா நீங்க பாத்துருக்கீங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட வந்து நீங்க கூட்டணி இல்லாம நீங்க 7-6 முறை ஆட்சி அமைச்சு சொல்றீங்க, ஒரு தடவை கூட கூட்டணி இல்லாம நீங்க வந்து நின்னதே கிடையாது. அதுவே வந்து உங்களுடைய பயம் வந்து அங்கேயே நீங்க ஒரு நாள் நீங்க ஒரு தடவை கூட முதல்ல கூட்டணி அமைங்க சார், உங்களை நம்பி எவனா வர மாட்டாங்க. ஒரு தடவை கூட நீங்க கூட்டணி இல்லாம நிக்கிறதுக்கு நீங்க வந்து தயாரா இல்ல. சரி, நம்பி வர மாட்டாங்க. எடப்பாடியை போல ஏமாந்த பேர் வரலாமே தவிர வேற யாரும் வர மாட்டாங்க. சரிங்க சார். மேடம் நீங்க சொல்லுங்க, அதாவது கூட்டணி யாரு வர மாட்டாங்க நீங்க சொல்லக்கூடாது. 99 யாரும் வர மாட்டாங்க, உங்களை நம்பி யாரும் வர மாட்டாங்க தமிழ்நாட்டுல. 99 நீங்க வந்தீங்க, 99 யாரும் வர மாட்டாங்க சார். அன்னைக்கு நாங்கள் வந்தோம்னா அந்த நாட்டுக்கு உடைய தன்மானத்தை காட்ட வேண்டும். ஒரு ஓட்டின் மூலமாக வாஜ்பாயை அவமானப்படுத்தி விட்டார்கள். அந்த ஒரு ஓட்டின் மூலமாக வாஜ்பாய் தன்மானத்தை காப்பாற்றுறவங்க நாங்க சார். உங்களை நம்பி வந்த ஓபிஎஸ் எங்க இருக்கிறாரு? உங்களை நம்பி வந்த ஓபிஎஸ் எங்க இருக்கிறாரு? உங்களை நம்பி வந்த ஓபிஎஸ் எங்க இருக்காரு? உங்களை நம்பி வந்த டிடிவி எங்க இருக்கிறாரு? உங்களை நம்பி வந்த பாமக இப்ப எப்படி இருக்கு? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு கட்சியை பார்த்துட்டு இருக்காங்க சார். இதை மீறி உங்களை நம்பி யாரா வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வெறும் பகல் கனவு தான். ஆனா நீங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜியோட வந்துட்டீங்க. எவ்வளவு ஓட்டுன்னு மாத்திரம் முதல்ல சொல்லிடுங்க. உங்களை நம்பி வந்த காங்கிரஸோட மாநில தலைவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் என்னங்க ஜாதி வெறி பிடிச்சு அலையறீங்க, ஒரு டேம் திறக்கிறது கூட எங்களை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, ஏங்க நாங்களாம் கை வச்சு ஆகாதான்னு கேக்குறாங்க. நீங்க எப்படிங்க அதை பத்திலாம் சொல்றீங்க? கூட இருக்க விசிகால இருக்கவங்களுக்கு ஒரு கொடி கம்பம் வைக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன கூட்டணியில இருக்கவங்க மதிக்கிறீங்க? நீங்க எப்படி கூட்டணி கட்சிகளோட தர்மம் என்ன, அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி அரவணைப்பது அப்படின்றதெல்லாம் பத்தி நம்ம திரும்ப பேசலாம். மேடம் நீங்க சொல்லுங்களேன். அதாவது முரளி சார் பேசும்போது கூட அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், தேர்தல் ஆணையமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மத்திய அரசோட ஒரு அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ற, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற. ஸோ பிளான் எல்லாம் உங்களுது, இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இவங்களுது. அதனால் இவங்க எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கை மேலும் இது மக்களுக்காகத்தான், இது நியாயமாகத்தான் அப்படின்னு எங்களால் நம்பவே முடியல. ஏனென்றால் அவங்களோட பிளான் எல்லாம்
இப்போ ஓட்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று, வாக்காளர்களை நீக்கணும்னா அதுக்கு ஒன்று, பிடிக்காதவங்கள இந்த இடத்துலேருந்தே நகர்த்தணும்னா அதுக்கு ஒன்று, இந்த மாதிரி பிளான் போட்டு தான் அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓட்டு வாங்கி வந்து நான் ஆட்சி செய்கிறேன் மக்கள் அப்படின்றதெல்லாம் நம்ப முடியலன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுக்கு உங்களோட அதாவது இவங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால இவங்க தோல்வி பயத்துக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும், அதுக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க. அப்போது இது வரைக்கும் இங்கே இந்தியா முழுக்க எத்தனை இடத்துல எலெக்ஷன் நடந்திருக்கு, எந்த இடத்துலையுமே காங்கிரஸ் ஜெயிக்கலையா? அப்போ காங்கிரஸ் ஜெயிக்கிற இடங்களெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அப்போ காங்கிரஸ் வந்து ஓட்டு திருட்டு பண்ணியிருக்கா? எதற்காக இந்த மாதிரி அப்பட்டமாக வந்து பொய் பேசணும்? இன்னொன்று, இந்த அமலாக்கத்துறையாகட்டும் தேர்தல் ஆணையமாகட்டும் இதெல்லாம் வந்து பாஜகவோட ஏதோ ஒரு பிரிவு அணியில் இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? தனிப்பட்ட அமைப்பு. நீங்க இப்ப நீங்க மாணவரணி இளைஞரணி தொண்டரணி போல உங்க கட்சியில அமலாக்கத்துறை அணி வருமான வரி. சரி, இப்ப நீங்க உங்க திமுக சார்பா இப்ப வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்கீங்க, எதிர்க்கட்சி தலைவர் மேல வந்து உங்களோட இது மூலமா அனுப்பியிருக்கீங்க ஒரு இது. அப்ப நீங்க வந்து ஐடி விங் வந்து உங்களோட திமுக ஐடி விங்கா? இல்ல நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க. அதே வந்து ஈடி வந்துச்சுன்னா பாஜக அனுப்புதுன்னு சொல்றீங்களா நீங்க? அப்படி கிடையாது. நீங்க தப்பு செய்யலன்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க, ஊழல் பண்ணுவாங்க. ஈடி வந்துருச்சுன்னா உடனே பாருங்க பாஜக திட்டமிட்டு பண்ணுறாங்க. நான் தப்பு செய்யலன்னு சொல்லுங்க. நீங்க மணி லாண்டரிங் பண்ணலனா ஈடி உள்ளே வர முடியாதுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? தலைவர் ஏன் இளைஞரணி வேலை செய்யலன்னு கேட்பாரு. அதே போல அமலாக்கத்துறை வந்து வேலை செய்யல. ஆமா சார், நீங்க கோடி கோடியா கொள்ளையடிக்கலன்னா ஈடி எப்படி சார் உள்ள வரப்போகுது? நீங்க கொள்ளையடிக்கலன்னா ஈடி உள்ள வர வழியே கிடையாதுங்க சார், அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால நாங்க இவங்க வந்து எந்த காலத்துலயும் திமுகல நாங்க தப்பு செய்யல கொள்ளையடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு நிரூபிச்சு பார் அப்படிம்பாங்க, இல்லன்னா ஈடி வந்து பாஜகவோட திட்டமிட்ட சதி. கோடி கோடியா கொள்ளையடிச்சாங்க இவங்க, கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கேஸ் போட்டிருக்காங்க. இதுல எத்தனை கேஸ் இவங்க நிரூபிச்சிட்டாங்க, எத்தனை கேஸ் ஒப்படைச்சிட்டாங்க, கோர்ட்டுக்கு ஒப்படைச்சிட்டாங்க, எவ்வளவு பணத்தை ரெக்கவர் பண்ணிருக்காங்க, அது எந்த பேங்க்ல இருக்கு சொல்லுங்களேன். இல்ல இதுதான் திருப்பி கேக்குறோம். இது எல்லாமே கோடி கோடியா இருக்கீங்களா? கோடி கோடியா கொள்ளை அடிச்சு அங்க போய் ஸ்விஸ் பேங்க்ல வச்சிருக்கீங்களா? இந்தியா வந்து 10 வருஷத்துல கருப்பு போன ஸ்விஸ் பேங்க்ல 3 மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. யாரு? ஸ்விஸ் பேங்க் சொல்றான். அப்ப எங்க போட்டு போனோம்? யார் கொள்ளடிக்கிறது? ஸ்விஸ் பேங்க்ல போட்டிருக்குது யார் தெரியுங்களா? தனியார் நிதி நிறுவனமும் இந்தியாவை சேர்ந்த வங்கிகளா உருவாக்குனது யாரு? காங்கிரஸ்னாவே பொய் தான் பேசுவாங்க, ஆதாரம் இல்லாத பொய்களை பேசுவாங்கன்னு சாமானிய மக்களுக்கு கூட தெரியும். இது வந்து 5 லட்சம் ரூபாய் அக்கவுண்ட்ல போடுவேன்னு சொல்லல சார். நீங்க இந்த உடுத்து போட போய் ஏன் சார் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நீங்க பொய்ன்னு சொல்லி நிரூபிச்சாச்சு சார், சரிங்களா? நீங்க இன்னும் இந்த பொய்யவே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க குடுக்கிற 1000 ரூபாய்க்கு உளுந்தடிச்சு ஓட்டு போடுற மக்கள் மோடி ஐயா வந்து 15 லட்சம் தரேனா ஓட்டு போடாம விட்டுருவாங்களா? மக்களுக்கே புரிஞ்சிருச்சு அவர் அப்படி சொல்லலன்னு. அதனால நீங்க இன்னும் ஊசி போன வேலையை சொல்லிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு பாத்துங்க. அதாவது நாங்க சுட்டா ஊசி போன வேலை, சரிங்களா? அவர் சொல்றாரு கருப்பு பேங்க் அங்க இருந்து பணத்தை மீட்டோம்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்கிற அளவுக்கான கருப்பு பணம் வெளிநாடுகள்ல இருக்குன்றத தான் அவர் சரி. இப்ப 3 மடங்கு உயர்ந்திருக்கு, எடுத்துவாங்க. சரி, ஓகே. ராகுல் காந்தி போயிட்டு அதுக்கான கேஸ் போடுங்க. எதுக்கு கேஸ் போடணுமா? அப்புறம் வேற வேலையே இல்லையா? அப்புறம் என்ன வேலை? அதை விட உங்களுக்கு என்ன வேலை எதிர்க்கட்சியா உட்கார்ந்திருக்கீங்க? நீங்க கொள்ளையடிச்சவங்க, நீங்க கேஸ் போட வேண்டியது ஈடி, கேஸ் போட வேண்டியது சிபிஐ, கேஸ் போட வேண்டியது மத்திய அரசு. இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொள்ளையடிச்சு போறது அவங்க தான். இப்ப இவங்க மேல நாங்க கேஸ் பண்ணுமா? பொதுமக்கள் வந்து கேஸ் இவங்க மேல போடுறாங்க. சரிங்க சார், இப்ப அதுக்காக தானே அவங்க வந்து எஸ்ஐஆர் கொடுக்கறாங்க. அதாவது நாட்டு மக்கள்ல யார் உண்மையாக வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள்ன்றதை ஆராய்ந்து கண்டுபிடித்து அதையெல்லாம் சரியான வகையில் கொண்டு சென்று அதற்கப்புறம் தேர்தல் நடத்தினால்தான் அது உண்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். சரியானவர்கள் சொல்லிட்டோமே, நாங்க உண்மையானவங்க வாக்காளர்கள் யாரு, எப்படி நீக்கப்பட்டாங்க, எப்படி போனாங்கறத நாங்க விசிஆர்ல கிளீனா சொல்லிட்டோமே. ஓ, விசிஆர்னா உங்களுக்கு புரியாதா? ஓட் சோர் ராஜா, இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. ஆலன் தொகுதியில கர்நாடகால வெறும் 80 ரூபாய்க்கு 6000 பேர் நீக்கிருக்காங்க.
ஒருத்தருக்கு 80 ரூபா கொடுத்து 6000 இல்ல, கோடி நாங்க அப்ளிகேஷன் கேக்குறோம். சரி, ஏமாத்தி okay. போய் அதாவது நீங்க போய் கோர்ட்ல அதாவது prove பண்ணுங்கங்க. என்னங்க கோர்ட்டு போன கோர்ட்டு பார்த்திருக்கீங்களா? நீங்க என்னத்துக்கு இருக்கீங்க? எனக்கு புரியல. இதெல்லாம் செய்ய வேண்டியது மத்திய அரசு, நீங்க எல்லாம் செய்ய வேண்டியது அரசோட பொறுப்பு. ஆமா. அத நீங்க நீங்க செய்ய செய்யலாம் மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க சரி, போய் கோர்ட்ல போய் கேஸ் போட்டு கோர்ட்ல வந்து எல்லா ஆவணத்தை கொடுங்க, அதையும் கொடுக்க மாட்டீங்க. இல்ல நீங்க அந்த அது ஆக்ஷன் எடுத்தா கோர்ட்டுக்கு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போகாம மாட்டீங்க. அப்புறம் என்னத்துக்கு மத்திய அரசு? எல்லாத்தையும் மக்கள் செய்யறதுக்கு நீ எதுக்கு இங்க மந்திரியா இருக்க? சரி, நீங்க okay. எதுக்கு அங்க வந்து எதிர்க்கட்சி பிரதம மந்திரியா இருக்கீங்க? நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க, எதிர்க்கட்சி கூப்பிடுற வாங்க நாடாளுமன்றத்து வாங்க பேசலான்ற வரீங்களா? ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. நாடாளுமன்றத்துக்கு வராம இப்ப ராகுல் காந்தி மாதிரி கொலம்பியால போய் டூர்ல நாடாளுமன்றத்துக்கு வராருங்க, நாடாளுமன்றத்துக்கு வராருங்க. அவர் ரூம்ல போய் உட்கார்ந்திருக்காரு. இங்க கூட்டம் நடந்திருக்கு, பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பேசுறோம். நீங்க வீட்ல உட்கார்ந்து காதுல கேக்குது எதுக்கு நீ நாடாளுமன்றத்துக்கு சரி, okay. வரீங்க? சிவசங்கர் நீங்க வாங்க, உங்க மேல சார்ஜ் பேசுறோம். இந்த நாட்டோட பொறுப்பெடுக்க வேண்டியது நீங்க. நீங்க ஏன் பேசாம ஒளிஞ்சுக்கிறீங்க? ராகுல் காந்தி கொலம்பியால டூர்ல உட்கார்ந்திருக்காரு. கொலம்பியா போவார், அமெரிக்கா போர், எங்க வேணா போவார். முடிஞ்சா அமெரிக்கா போக சொல்லுங்க, இல்ல ஏசியன் மீட்டிங் முடிஞ்சா இப்போ ஈஜிப்ட் போக சொல்லுங்க. அங்க கூப்பிட்டா கையெழுத்து போறதுக்கு வாயான்னு கூப்பிட்டாங்க காசா ஒப்பந்தத்துக்கு. போனீங்களா? ஓடி ஒளிஞ்சிங்க. இப்ப மலேசியால ஏசியன் மீட்டிங் கூப்பிடுறாங்க. ட்ரம்ப் வராங்க, ஏன் ஓடுறீங்க நீங்க? ட்ரம்ப் வராங்க, ஏன் ஓடுறீங்க? Okay, okay. ட்ரம்ப் பார்த்தா இந்த தலைப்புக்கு வந்துடலாம். ட்ரம்ப் பார்த்தா சரி, யாரா இருந்தாலும் ட்ரம்ப் பார்த்து ஓடுறீங்க. எதுக்கு ட்ரம்ப் பார்த்து ஓடுறீங்க? அப்ப ட்ரம்ப் ஓடுறதுக்கு காங்கிரஸ் ஆட்சி நினைச்சீங்களா? காங்கிரஸ் ஆட்சியில பயந்து நடுங்கிட்டு அமெரிக்கா கிட்ட கை கட்டி கும்பிட்டு போறீங்களே. இதே நிக்சன் கிட்ட என்னோட முதுகு நேராக உள்ளது. சரி, okay, okay, okay. தலைப்புக்கு வந்துடலாம். எங்களை வந்து ஆதிக்கம் சொல்ல யாராலும் முடியாது. நாங்கள் எங்கள் சூழ்நிலை நாங்களே பார்ப்போம். எங்களுக்கு சக்தி இருக்கிறது என்று சொல்லி போருக்கு போனா இந்திரா காந்தி அண்ணையார் அந்த மாதிரி ஒரு சட்டம் போட முடிஞ்சா. இன்னைக்கு கனடா சொல்றாங்க, இன்னைக்கு கனடா இவ்வளவு சின்ன நாடுங்க, அமெரிக்கால வரக்கூடாது. நான் சொல்றதான் போடுறாங்க. 56 இன்ச் சொல்லி நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே, இப்ப அதாவது இணையத்தின் வழியாக இணைந்திருப்பவர்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து சிவசங்கரன் சாரோட கருத்துக்களை தான் கேட்கிறேன். பீகாரை தொடர்ந்து தமிழகம் மட்டுமில்லாமல் இப்ப பாத்தீங்கன்னா மேற்கு வங்கமாக இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், அஸ்ஸாம் இருக்கட்டும், பாண்டியா இருக்கட்டும், இங்க இருக்கிறவங்க கூட இந்த எஸ்ஐஆர் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. அதாவது முக்கியமா என்னன்னா, இப்போ நந்தகுமார் சார் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு ஜெனரல் எலெக்ஷன், நாடு முழுக்க ஒரு தேர்தல் வரும்பொழுது அப்பொழுது இந்த எஸ்ஐஆர் செய்வது பொருத்தமாக இருக்குமே தவிர, இப்போ எந்த இடத்துல தனக்கு ஆதாயம் வேண்டுமோ அங்கு மட்டும் எஸ்ஐஆர் என்று தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது மத்திய அரசு அப்படின்ற குற்றச்சாட்டை தான் அவங்க முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முரளி சார் என்ன சொன்னார், என்னதான் செஞ்சாலும் தேர்தல் பயம் எல்லாம் தமிழகத்தில் பாஜகவை பார்த்து ஒருபோதும் ஆளுகின்ற திமுகவிற்கு வராது என்னார். இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. விரக்தியின் விளிம்பில் காங்கிரஸ், அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இன்னொன்று வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சிபிஎம் சொன்னாங்க, கனிமொழி அவர்களை தூக்கி உள்ள வச்சது இதே காங்கிரஸ் தான். இப்ப லல்லு பிரசாத் யாதவ் அந்த கூட்டத்துக்கு உள்ள வச்சதும் காங்கிரஸ் தான். இந்த கூட்டணி பத்திலாம் வந்து நம்ம சொல்லக்கூடாது, உலக மக்களுக்கே தெரியும் இவங்க என்ன பர்பஸ்க்காக கூட்டணி வச்சிருக்காங்க, இவங்க யார் அதிக அளவுல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதிக அளவு ஊழல் செஞ்சவங்களை தூக்கி உள்ள வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கவர்மெண்டால் பாதிக்கப்பட்ட இப்போ திமுகவும் அவங்களும் சேர்ந்து இந்த கூட்டணிக்காக யாரை காப்பாத்துக்காக பண்றாங்கன்னு தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல 2021 எலெக்ஷன்ல டி நகர் எலெக்ஷன்ல வெறும் 137 ஓட்டு வித்தியாசத்துல சத்யநாராயண் அவர்கள் ஏடிஎம்கே எக்ஸ் எம்எல்ஏ 137 ஓட்டு வித்தியாசத்துல தோல்வியை தழுவினார். பேசி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரியாக செய்யப்பட்டிருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன். நீங்க திமுக வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டை இழந்திருக்கும். அதுதான் வந்து அதோட கருத்து. அங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் செய்யல அப்படிங்கறதுனாலதான் வந்து ஏடிஎம்கே 137 ஓட்டு தான் வித்தியாசம். அவர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த கேஸ் ஹியரிங் வரும்போது நீங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்கமிங் எலெக்ஷன், இப்ப எந்த மாநிலத்தில் அப்கமிங் எலெக்ஷன் வருதோ அந்த ரிவிஷன்ஸ் நாங்க செய்ய போறோம், இந்த பிரச்சனைகள் தான் சரியாக சொல்லியிருக்காங்க. இப்ப நான் இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து, இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரியாக செய்யப்பட்டிருந்தால் ஏற்கனவே அந்த டி நகர் தொகுதியில ஜே கருணாநிதிங்கிற தோல்வி தழுவிருப்பார். ஏடிஎம்கே வந்து அங்க ஜெயிச்சிருக்க சத்யநாராயணன் எம்எல்ஏ ஆயிருப்பார். இத மாதிரி பல தொகுதிகளில் வெறும் குறிப்பிட்ட வாக்குல தோல்வியை தழுவின வந்து கட்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சரியாக நடக்கப்படவில்லை. இப்ப தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கிறது, அப்கமிங் எலெக்ஷன் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, இங்க தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களில் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் உடனடியாக செய்யப்படும், அனைத்து தவறுகள் எல்லாமே நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து
சரியாக செய்யப்பட்டால் யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப நீங்க பாதிக்கப்பட்டது பாத்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே இதனால தான் பலம் நடத்திருக்காங்க. அவங்க எப்படி இதை பேசுறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 15 லட்சம் சொன்னாரு, ஒரே ஒரு நிமிஷம். 15 லட்சத்தை சொன்னாரு. நான் என்ன சொல்றேன்னா 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையாங்கிறத சன்ஷைன் ஸ்கூல்ல ஹிந்தி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் நீங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். சரி முரளி சார், நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க சார். ஒண்ணும் கிடையாது. தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு தோல்வியை தருவே சத்யநாராயணன் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். வாக்காளர் குளறுபடிகள் நடந்த காரணத்தால் தான் நான் தோல்வி அடைந்தேன், அதனாகவே இதை முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு தேர்தல் கமிஷன் அதை நாங்கள் சரி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறது என்று அண்ணன் சொன்னார். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீங்க கரெக்டா போங்க, வழக்கு போடுங்க. வழக்கு போட்டதுக்கு அப்புறம் நான் தேர்தல் கமிஷன் அனுப்புறேன். தேர்தல் கமிஷன் அனுப்பி சிறப்பு வாக்காளர் பட்டியலை நம்ம திருத்தினதுக்கு அப்புறம் முறைகேடு செய்வோம். முறைகேடு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் செய்கிறேன்னு பிஜேபி சொன்ன உத்தரவின் அடிப்படையில் தான் சத்யநாராயணன் உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. இதுல எந்த வகையான மாற்றம் கிடையாது சார். எப்பயுமே பிஜேபிக்காரங்க பொய் பேசுறது சரியா செய்வாங்க. சிறப்பு வாக்காளர் பட்டியல் முறைகேடு நடந்தது என்பதிலே எல்லளவும் எல்முனையளவும் மாற்றம் கிடையாது. ஏனென்று கேட்டால் மகாராஷ்டிரா மாநிலத்திலே சேர்ந்த நவசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ராஜ் தாக்கரே அவருடைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் பேசுகிற பொழுது அழகாக சொல்லி இருக்கிறார், பிராந்திய கட்சிகளை எல்லாம் ஒழிப்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வாக்காளர் சிறப்பு திருத்தத்திலே முறைகேடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மும்பையில் மட்டும் 10 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். அந்த ஓட்டு நமக்கு உள வேண்டிய ஓட்டு. தானேவிலும் பூனேவிலும் 8 லட்சத்தில் இருந்து 8,50,000 வாக்குகளை நீக்கி இருக்கிறார்கள். அது சிவசேனாவுக்கு உள்ள வேண்டிய ஓட்டு. ஆகவே இப்படி நீக்கிதான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று அழகாக அவர் நேற்று முன்தினம் அவர்கள் கட்சியினுடைய கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதன் பிறகு இது எப்படி இவர்கள் முறைகேடு செய்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது பீகார் மாநிலத்தில் கயா மாவட்டத்தில் நிதானி கிராமத்திலே ஒரே வீட்டிலே 947 வாக்காளர்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2442 முகவரியில் இருக்கின்ற வீட்டிலே 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த முறைகேடுகளை அம்பலப்படுத்தியது யார் என்று கேட்டால் பீகார் மாநிலத்திலே இருக்கின்ற யூடியூபர் அஜித் அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய அவர் தேர்தல் கமிஷனுடைய PLOக்கள் எப்படி அவர்கள் முறைகேடுகளாக வாக்காளர் படிவத்தை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள் என்பதை வீடியோவாகவே வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் மொத்தம் முறைகேடு செய்து வருகிற அசாம் மாநிலமாக இருந்தாலும், மேற்கு வங்காளமாக இருந்தாலும், கேரளாவாக இருந்தாலும், தமிழ்நாடாக இருந்தாலும், பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் இந்த SIR-ஐ பயன்படுத்தி தேர்தல் கமிஷனை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து விட வேண்டும் என்று இவர்கள் பிஜேபி துடிக்கிறது. ஏன் என்று கேட்டால் மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி தலைமையில் ஆட்சி, கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி. ஆகவே இந்த 3 மாநிலத்திலும் எப்படியாவது ஆட்சியில் உட்கார்ந்து விட வேண்டும் என்பதற்காக தான் இவர்கள் SIR-ஐ பயன்படுத்தி உள்ளே நுழைவதற்கு போயினார்கள். ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு அழகாக சொல்லுகிறேன், இந்த திராவிட மண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திமுக-காரர்களை பற்றி தெரியாது. சகோதரி சுமதி அவர்கள் பேசுகிற பொழுது நாங்கள் பயந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். அண்ணன் சிவசங்கர் அவர்கள் விரக்தியில இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். திராவிட மண்ணு தானே உங்களை கலைஞர் ஐயா 14 வருஷம் உட்கார வச்சாங்க. ஐயோ வனவாசம் கூட 12 வருஷம் தானே அப்படின்னு ஐயாவை கதற வச்சாங்க இல்லையா? அதே மண்ணுதான் தமிழகம் மண்ணுது. வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துக்கல இல்ல, பூஜ்ஜியத்திலே திமுக இருந்தாலும் ராஜ்யத்தை பிடித்த கட்சி திமுக என்ற வரலாறு உண்டு. அதே போல பாஜகவுக்கு வரலாறு வருங்க. பாஜகவுக்கு வரலாறு வரும். 1980 சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். கலவரத்தின் மூலமாக ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. உன்னோட சொன்னாங்க மேடம், SIR-ஐ பிஜேபி தான் பயன்படுத்துதா, காங்கிரஸ்காரங்க பயன்படுத்தினாங்களே. காங்கிரஸ் பயன்படுத்தினா சொல்லல, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் தேர்தல் ஆணையம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தி தானே இருந்தீங்க. மிகவும் வச்சுக்கோங்க, கத்தி அவங்க கையில இருந்துச்சு, உங்க கையில இருந்துச்சு.
அவங்க கையில இருந்த கத்தி காயையும் கறியையும் வெட்டி சாம்பாரும் குருமாவும் வைப்பதற்கு பயன்பட்டது. உங்கள் கையில இருக்கிற கத்தி ஜனநாயகத்தை கொலை செய்வதற்கு உங்களுக்கு வந்தா இல்ல அது உங்களுக்கு வந்தா ரத்தம், அதே எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்றத நீங்க சிம்பிளா சொல்லிட்டீங்க. நீங்க எதிர்கட்சியா இருந்தா இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா ஸ்டாலின் ஐயா எதிர்கட்சியா இருந்தப்போ சிபிஐ வேணும் வாய்க்கு வாய் கூவாரு. அதே ஆளுங்கட்சிக்கு வந்தோன்னா என்ன சொல்லுவாரு, ஐயோ மாநில சுயாட்சி பறிபோயிருச்சு அப்படிம்பாரு. நீங்க எதிர்கட்சியா இருக்கப்போ ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பீங்க, ஆளுங்கட்சியா இருக்கப்போ ஒரு ஸ்டாண்ட்ல இருப்பீங்க. எந்த வகையிலும் மக்களுக்கு ஓட்டு எப்படி பாதிக்கப்படும் நீங்க சொல்லுங்க. ஓட்டு போட போறது மக்கள் தானங்க, எப்படி ஓட்டு பாதிக்கப்படும் நீங்க சொல்லுங்க. சொல்றேன் கேளுங்க. ஒரு மனிதனுக்கு மானமும் அழகும் மனிதனுக்கு அழகு என்பதை போல ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மனிதனுக்கு விலை மதிக்க முடியாத சொத்து பொன்னோ பொருளோ நிலமோ புலமோ இல்ல. ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்களிக்கின்ற உரிமை, வாக்கு சீட்டவனுக்கு ஒரு சொத்து. அந்த உரிமையை நீங்கள் தூக்கிட்டு போனீங்க 2006 மாநகர சென்னை மாநகராட்சி தேர்தல்ல. வாக்குப்பேட்டியை தூக்கிட்டு போயிருவீங்க, கள்ள ஓட்டு போடுவீங்க. வந்தாங்கன்னா ஒரு பூத்துக்கு 30 ஓட்டுல இருந்து 50 ஓட்டு வரைக்கும் ஓட்டர் ஐடில பேரே இல்ல போன எலெக்ஷன்ல. சரி, ஓகே 3 பேரிடம் நான் பிறகு தொடர்ந்து பேசுகிறேன். சார் நந்தகுமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது சார் சிவசங்கர் சாராக இருக்கட்டும், மேடமாக இருக்கட்டும், திரும்ப முன்வைக்கின்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, மக்களோட அடிப்படை உரிமை ஜனநாயக கடமை என்பது ஓட்டு போடுவது, அது தவறான கைகளில் சென்று கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கும். தேர்தல் பயத்தாலும் விரக்தியாலும் தான் இவர்கள் திரும்ப எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொல்கிறார்கள். இல்லை, அவங்க கேட்குறதுல ஒரு நியாயமான விஷயம் இருக்குது. அவங்களுக்கு என்னென்ன ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பயத்தில் இருக்கோம் விரக்தியில் இருக்கோன்றதை விட, இப்போ பீகாரை அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். பீகாரில் ஜெயிக்கலைன்னா மோடியோட நாற்காலியே ஆடும். ஏன் பார்த்தீங்கன்னா என்ன கத்தி யார் தலைமையில, எதனால யார் கத்தினா, நிதிஷ்குமார் நீங்க இப்போ ஏற்கனவே அவரு அந்த தான் தொங்கிட்டு இருக்காரு. பீகார்ல இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கல அப்படின்னு வைங்களேன், அடுத்தது பாத்தீங்களா அதுக்காக எஸ்ஆர் கொண்டு வந்தாங்க. இப்ப தெரியுதுல்ல, எஸ்ஆர் கொண்டு வந்தாங்க. எஸ்ஐஆர் எது கொண்டு வந்தாங்க பாருங்க. இந்த எஸ்ஐஆர் எது கொண்டு வந்தாங்க பாருங்க. 12 தொகுதிகள்ல அந்த இண்டி கூட்டணிக்குள்ள இருக்கவங்களே எழுத்து போட்டிட்டு இருக்காங்க. போட்டுக்கறோம். என்ன தப்பு? எங்க உரிமை நாங்க போறோம், நாங்க கேக்குறோம், நாங்க சமரசம் பண்ணிக்கிறோம், நாங்க வெளிய வந்துட்டோம். கூட்டணில இதெல்லாம் காலையில ஒண்ணு நடக்கும், மதியம் ஒண்ணு நடக்கும். இல்ல சகஜமப்பா. சார் அந்த ஏதோ சேர் ஒண்ணு ஆடுதுன்னீங்க. இப்போ எலெக்ஷன்ல 70 சீட்ல போட்டிட்டு 70 சீட்ல ஜெயிச்சாங்க காங்கிரஸ். என்னமோ இந்த தடவை 150 சீட் ஜெயிக்க போற மாதிரி பேசுறாங்க. 70 சீட்ல போட்டிட்டு வெறும் 12 சீட் 19 சீட் ஜெயிச்சாங்க. அப்ப ப சிதம்பரம் என்ன சொன்னாரு, காங்கிரஸ் தன்னோட உயரத்திற்கு ஏற்ப இது பண்ணணும், தன்னோட உயரம் அறிந்து சீட்டுகளை இது பண்ணணும், அதிகபட்சமா பேராசை கொண்டுருச்சுன்னு உங்க கட்சியில இருக்க காங்கிரஸ்ல இருக்க ப சிதம்பரம் அவர் தான் சொன்னாரு. சகோதரி கரெக்டா வந்துட்டாங்க. இப்ப எங்க தலைவர் சிதம்பரம் சொன்னதா கரெக்டா ஒத்துக்கினாங்க. இப்போ இவங்களோட உயரம் என்ன, தமிழ்நாட்டுல 4 இருந்து 5 சீட்டு. அது வரைக்கும் நில்லுங்க. எதுக்கு போய் நீங்க அதிமுக வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? அத பத்தி நானே சொல்றேன். நான் பீகாரை பத்தி பேசியே நீங்க சிதம்பரத்தை கூப்பிடுறீங்க. பீகார் எலெக்ஷனுக்கு தான் ப சிதம்பரம் சொல்லி இருந்தாரு. அத எல்லாத்துக்கும் பொருந்துங்க, அது எல்லாருக்கும் பொருந்தும். அது அவர் ஜெனரலா தான் சொல்லிருக்காரு. சார் இல்ல சார், தமிழகத்தில் பாஜக வளரும் ஒரு பெரிய வரலாற்றை படைக்கும் இப்பதானே மேடம் சொன்னாங்க. நான் இல்லனே சொல்லங்க, அது அவங்களே சொல்லிட்டாங்களே. எஸ்ஆர் நாங்க தான் கொண்டு வரோம் சொல்லிட்டாங்க. நோட்டாக்கு கீழ நீங்க போன எலெக்ஷன்ல 18% நாங்க வந்து சார் நீங்க உங்களோட நிறைவான கருத்து சொல்லுங்க. உறுதி அதுக்கு நீங்க காரணம் தேடிக்கிட்டீங்க. இப்போ சரிங்க மேம், நான் நிறைவான கருத்து கேட்டிட்டு வந்துறேன். இப்போ எஸ்ஐஆர் கிடைச்சிச்சு, அவ்வளவுதான் சார் உங்களுடைய நிறைவான கருத்து தலைப்பை ஒட்டி. இப்போ மேடம் ரொம்ப கோவப்படுறாங்க, விரக்தியில இருக்காங்க. ஏன்னா விரக்தியோட அந்த ஒரு எட்ஜுக்கு போயிட்டாங்க. காரணம் என்னன்னா, பீகார்ல அதுக்கப்புறம் டெல்லி ஆட போகுதுன்னு நான் சொன்ன வார்த்தை தான் அவங்களுக்கு அவ்வளவு பதற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ பீகார்ல ஜெயிக்கலன்னா கண்டிப்பா நிதிஷ்குமார் பிரச்சனை பண்ணுவார். ஏன் பண்ணுவார்னா, ஏற்கனவே முந்தா நேரத்துக்கு அமித்ஷா சொல்லிட்டார், அதாவது பீகார் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் எம்எல்ஏக்கள் தான் முதல்வரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப நிதிஷ்குமார் இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்ப நிதிஷ்குமார் எப்படி தோக்கடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க திருண்ண வாட்டு 23 லட்சம் வாக்குகள் லேடிஸ், எஸ்பெஷலி தலித் பிளஸ் சிறுபான்மையர் இஸ்லாமிய ஓட்டுலாம் இவங்க டோட்டலா நீக்கிட்டாங்க. அதுல பாதிக்கப்பட்ட போது நிதிஷ்குமார் தான். அவர் இப்ப தெரியாது, அவர் பாருங்க கண்டிப்பா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தோத்தார்னா அவரு இருக்கிற 12 சீட்டை வெளில கொண்டு வருவார்.
அப்போ வேற வழி இல்லாம பிஜேபி என்ன ஆடும் பாருங்க, அப்படி இப்படி ஆடுவாங்க. வேற வழி இல்லாம இவர் வந்து எப்படியாவது அந்த இடத்துல அந்த ஆட்டம் வராமறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஜெயிக்க போறாங்க. இந்த ஜெயிக்கிறதுக்காக தான் வந்து எஸ்ஏஆர் ஸ்பெஷல், அது ஸ்பெஷல் இன்டென்சிஃபைடு, அது ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன். அது ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்பெஷல் இன்டென்ஸ் ரிவ்யூ கிடையாது, ஸ்பெஷல் இன்டென்ஷன். அதான் அதுக்காக கொண்டு வந்திருக்கு தான். அங்கே ஜெயிக்க போகிறாங்க. அவங்க ஜெயிச்சுட்டு அங்கே வந்துட்டாங்கன்னா திருப்பி வந்து மோடி வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இருப்பார். 47 வரைக்கும் என்டிஏ தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களோட மேனிஃபெஸ்டோல எப்படின்னா, இவங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எப்படின்னா, வந்தாங்களா 5 வருஷம் எல்லாம் வர கட்சிகள்லாம் வந்து 5 ஆண்டுகள் திட்டம் போடுவாங்க. அந்த 5 ஆண்டு கூட செஞ்சுட்டு போவாங்க. இவங்க மாத்திரம் தான் வந்து 25 வருஷம் 30 வருஷம் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி செய்த இவங்க திட்டம். இன்னொன்னு தமிழ்ல சொல்றாங்க, தமிழ்நாட்டில் சொல்றாங்க, இவங்க கொண்டு வர எஸ்ஆர்லாம் இங்க ஒன்றும் நடக்காதுங்க. சரிங்க. ஏன்னா இங்க வந்து மக்கள் வந்து யார் அந்த சார் மாத்திரம் இல்ல, அந்த சாருக்குள்ள என்ன இருக்கு, இவங்க என்ன பண்ண போறாங்கிறது மொத்தத்தையும் மக்கள் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓட்டு போடுவாங்க, ஜெயிப்போம் கண்டிப்பா. ஓகே மேடம், உங்களுடைய நிறைவான கருத்து. சாருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரே ஒத்துக்கிட்டாரு 2047 வரைக்கும் இங்க மோடி அவர்கள் தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ஆட்சி சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது வந்து சாமானிய மக்களுக்கு கூட தெரியும். பயத்திலயும் பதற்றத்திலயும் இருக்காரு. நாங்க உட்கார்ந்திருக்க கட்சி ஜெயிக்க போறோம் 100% தெரிஞ்ச இடங்க. அது போய் நாங்க எங்க பதட்டப்பட போறோம்? தெளிவுபடுத்திடுறேன். பீகார் எலெக்ஷன்ல 70 தொகுதிகள்ல போன முறை போட்டிக்கிட்டு 19 சீட்டு தான் நீங்க ஜெயிச்சீங்கன்றதுக்காக தான் ப. சிதம்பரம் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. புரியுதுங்களா? நான் தமிழ்நாட்டுக்கு வரல, ப. சிதம்பரம் பீகாரை வச்சுதான் அவங்க சொல்லியிருந்தாரு. சரி மேடம், நிறைவான கருத்து. அதாவது பீகார் தேர்தலின் எதிரொலி தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இதை பற்றிய நிறைவான கருத்து சொல்லிருங்க. கண்டிப்பா மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த திமுகவோட ஆட்சியில எந்த அளவுக்கு கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நடக்கிற ரோட்ல இருந்து, குடிக்கிற தண்ணியில இருந்து, பாலியல் குற்றங்கள்ல இருந்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில இருந்து, மக்கள் கை வச்சாலே ஷாக் அடிக்கிற மாதிரி எல்லா இடங்கள்லயும் பிரச்சனை. மக்கள் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. 26 எலெக்ஷன்ல தோக்க போறோம் அப்படின்றது வந்து திமுகவுக்கு அறுதியா உறுதியா தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் வேணும். எப்படி காங்கிரஸ் வந்து தேசிய லெவல்ல வந்து இவிஎம் மிஷன் கூக்குரல் போட்டுட்டு இருந்தாங்க, அடுத்து எஸ்ஐஆர் அடுத்து இப்ப திமுகவுக்கு ஒரு சாக்கு கிடைக்க போகுது, எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிக்க போறாங்க, அவ்வளவுதான். ஆனா 26 எலெக்ஷன்ல திமுக தோக்க போறது உறுதியாயிடுச்சு. அந்த பயத்திலையும் பதற்றத்திலையும் இப்பயே அவங்க வந்து கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நன்றி மேம். சிவசங்கர் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அவங்க பிளான் பண்ணிருக்காங்க சொல்லுங்க மேம். 2047 வரைக்கும் கட்டாயம் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்றாரு. அவர் உண்மையாக சொல்றாரு, அவர் வயசு சக்கரை தான் போடணும். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு இதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அது ஒண்ணு. இன்னொரு நன்றின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்துதான் நீங்க சொல்றது பொய்ன்றது, நீங்க சொல்ற பொய்யான நிறைவான கருத்து. நேரம் இல்ல, சிவசங்கர் சார் சொல்லுங்க. எப்ப சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சாங்களோ அப்பவே சொல்லிட்டேன் எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதனுடைய தாக்கம் எங்க கட்டாயம் தமிழகத்திலே வரும். 1991 எப்படி டிஎம்கே வந்து ஒரு 2 சீட் அதாவது பிலோ 5 கீழே வந்ததோ ஒற்றை இலக்கத்துல கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதை நம்ம பார்க்கத்தான் போறோம். அன்னைக்கு நம்ம இதே மாதிரி நம்ம பேசும்போது எப்படி இவிஎம் கையில் எடுத்தாங்களோ எஸ்ஐஆர் கையில் எடுத்து வந்து நாங்க எங்கள் தோல்விக்கு காரணம் எஸ்ஐஆர் தான் சொல்லுவாங்களே ஒழிய உண்மையான காரணத்தை கண்டறிய மாட்டாங்க. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அந்த அளவுக்கு இருக்குது. சரி, நன்றி சார். நன்றி முரளி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. நீங்களே விவாதத்துக்கு வாங்க. சிவசங்கர் அவர்களும் அக்கா சுமதி அவர்களும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். என்ன நம்பிக்கை என்று கேட்டால் பீகாரில் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று. கண்டிப்பாக பீகாரிலும் ஜெயிக்க முடியாது, நீங்க தமிழ்நாட்டிலும் ஜெயிக்க முடியாது. வந்து கனவு காண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒரு செய்தி உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன்.
என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த எஸ்ஐஆர் மூலமாக என்ன நடக்கும்னாக்கா, செத்து போன 2 பேரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது போல, செத்து போன 2 பேர் வந்து ராகுல் காந்தி அவர்களோடு டீ குடிச்சதை போல நம்ம செத்தவங்க ஓட்டு போட்ட பார்த்திருக்கோம். செத்தவங்க வந்து ஓட்டு போட்டு போனான்னு. அப்பதான் வந்து செத்து போனவங்களுக்குலாம் போய் கள்ள ஓட்டு போட்டுட்டு வந்துருது. இப்ப எஸ்ஐஆர் போட்டா அதெல்லாம் வெளியே போயிருமே அவங்க பயப்படுறாங்க. நவம்பர் 14 நம்ம இதே மாதிரி பேசணும். நவம்பர் 14 இதே மாதிரி நம்ம பேசணும். பிஜேபில செத்தவங்க டீ குடிச்சிருக்காங்க. திமுக ஆட்சியில செத்தவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இல்ல, மறக்க மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை மன்னிக்க மாட்டோம். ஏனென்று கேட்டால், பேரிடருக்கு நீங்கள் எங்களுக்கு நிவாரணம் தரவில்லை. 4000 கோடிக்கு முதல்ல என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க சார். 4000 கோடிக்கு வடிகால் படி போட விடாம ரோடெல்லாம் பள்ளம் போட்டு வச்சு மக்களை பாடாப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் என்ன பேரிடர் நிதி நீங்க கேக்குறீங்க? கொடுத்த நிதியை நீங்க முதல்ல என்ன பண்ணீங்க? டிபேட்டுக்குள்ள போக வேண்டாம். பதில் இல்ல. 78,000 கோடி இந்த 5 வருஷத்துல கொடுத்திருக்கு. சாலைகள்லாம் எந்த லட்சணத்துல இருக்கு? ஓகே, நிறைவான கருத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கான நேரம் நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கொடுத்த நிதி ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியா இருங்க சார். ஒரு வரியில் நிறைவான கருத்து முரளி சார். செத்து போன சமஸ்கிருத மொழியையும் பாக இருக்கிற இந்தி மொழிக்கும் அதிக நிதி கொடுத்து விட்டு அன்னை தமிழ் மொழிக்கு நிதி கொடுக்காமல் நீங்கள் மறுத்து விட்டீர்கள். ஆகவே நன்றி சார். தமிழ்நாட்டு மக்கள் மறக்கவும் மாட்டோம், பிஜேபியை மன்னிக்கவும் மாட்டோம். நன்றி சார். நன்றி நன்றி வைப்பதுதான் எங்கள் நோக்கம். நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்துணை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.